பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஒரு பக்க சிறுகதை. கூமுட்டை குணாவின் ஒரு பக்க சிறுகதை. ஹாரன் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தார் புரோக்கர் செல்லையா. ஓடி வந்து, ஐயா, என்ன விஷயமா என்றார். உன்னை தேடி வந்தா எதுக்கு வருவாக? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்தியா என்றார் ஜமீன் நாராயணன். உங்கள் தகுதிக்கு மாப்பிள்ளை அமையல, இருந்தால் சொல்கிறேன் கையெடுத்து கும்பிட்டார் புரோக்கர். கல்லம்பட்டி ராமையா குடும்பம் எப்படி என்றார் நாராயணன். ஊரில் பாதி சொத்து இருக்கு, ஒரே பையன், அரை கிறுக்கு. அவனுக்கு பொண்ணு தர யாரும் முன் வரல. ரொம்ப நல்லதாக போச்சு. என் பொண்ணு ஜாதகத்தில் 2 மாப்பிள்ளை. முதல்ல அந்த பைத்தியத்தை முடிச்சு கொடு. அந்த கிறுக்கனை கொஞ்ச நாளில் நான் முடிச்சிடுறேன். அடுத்த மாப்பிள்ளையை நீயே பாரு. முடியலையா நானே பார்த்துக்கிறேன். பிழைக்க தெரியாத ஆளியா நீ? இந்த பணத்தை வச்சுக்கோ. பணக்கட்டை கையில் திணித்தார். வாங்க மறுத்தார் புரோக்கர். யோ குடியா, கையில் திணித்துவிட்டு காரில் ஏறி மறைந்தார் ஜமீன். 500,000க்கு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ. ஒரு உயிரை பறிக்கவா இந்த பணம்? வெள்ளைத்தாளில் கையெழுத்தை வாங்கி எத்தனையோ குடும்பங்களை தவிக்க விட்டு சொத்து சேர்த்த பணமா? வேண்டவே வேண்டாம். சாமி படத்தின் முன்னாடி பணத்தை வைத்து தரையில் கை வைத்து கும்பிட்டு புலம்பினார் புரோக்கர் செல்லையா. மறுநாள் காலை சாலையில் பரபரப்புடன் ஓடினார்கள். புரோக்கரும் ஓடினார். பணத்தை திணித்துவிட்டு சென்ற ஜமீன் நாராயணன் கார் தறிகட்டு ஓடி நீர் நிறைந்த குளத்தில் குப்புற கிடந்த காருக்குள் குணமாக மிதந்தார். ஐயோ ஐயோ, யார் விட்ட சாபமோ? பொண்ணு ஜாதகத்தில் 2 மாப்பிள்ளைன்னு சொன்ன ஜாதகம் உங்கள் தலையெழுத்தை சொல்லலையா என்று கைகளால் தலையில் அடித்து கொண்டார் புரோக்கர் செல்லையா. முடிந்தது.